காவேரி, என்னம்மா வீட்டில் உள்ளவங்க சொல்லாம வந்துட்டியா? அப்படியா இருந்தா சொல்லு, நான் பேசிக்கிறேன். நீ வந்துட்டேல, இனிமே உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறது பெரிய விஷயமே கிடையாது. அதை பத்தியெல்லாம் யோசிச்சு தயங்கி நிக்காத. தாத்தா, நான் ரியாக்ஷனே சரியில்லையே. ஒருவேளை சொல்லிட்டு போக வந்திருப்பாளோ? இருக்கலாம். என்னம்மா? ஒன்றும் இல்லை தாத்தா. கார் வந்துருச்சு அத்தை. என்ன யமுனா வீட்டுக்காரர் வராரு? ஏன் தம்பி யமுனா வீட்டுக்காரையும் அலைய விடுறீங்க? இல்ல அத்தை, நிவினே கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். மா, நாங்க இப்போ உன் பக்கத்துல நிக்கிறது இல்லையா? கொஞ்சம் பேசாம இருமா. வா நிவினே. அண்ணே. வாங்க தம்பி. அண்ணே, எல்லாரும் ரெடினா கிளம்பலாண்ணே. காவேரி சாவியை கொடுத்துட்டு வர போயிருக்கான் நிவினே, வந்துடட்டும். வந்துருவாடா. ஏண்டா 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு போனவ இன்னும் என்னடா பண்றா? நேரம் ஆக ஆக எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குடா. நர்மதா, நீ போய் பார்த்துட்டு கார் வந்துருச்சுன்னு சொல்லி காவேரியை கூட்டிட்டு வா. சரிம்மா. ஏன் நர்மதா, இரு. என்னதான் இருந்தாலும் ஒரு வருஷம் அவங்க கூட வாழ்ந்திருக்காமா. தாத்தா பாட்டியா அவ சமாதானப்படுத்திட்டு வரட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல. நம்மளையே 4 பேர் சமாதானப்படுத்தணும். நம்ம நிலைமை அப்படி இருக்கேல, இவ என்னத்திரி அங்க போய் சமாதானப்படுத்த போறா? நர்மதா, நீ போய் கூட்டிட்டு வா. இரு நர்மதா. பாட்டி, சும்மா எல்லாத்துக்கும் அவளை சந்தேகப்பட்டு இருக்க கூடாது. ஏற்கனவே அவ மனசால ரொம்ப நொந்து போயிருக்கா. திரும்ப திரும்ப அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் பாட்டி. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றதுனால என்ன ஆயிட போகுது? அவ பேசிட்டு அவளாவே வந்துருவா. பாட்டி, உனக்கு நிக்க முடியலனா போய் கார்ல உட்காரு போ. இல்ல இல்ல, காவேரி வரட்டும், அப்புறமாவே நான் போய் உட்காந்துக்கிறேன்.